ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்டேடி ஸ்பெஷல் டேட் 2026க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 and 2க்கு சமூக அறிவியல், அதாவது இவிஎஸ்லேருந்து சோசியல் சயின்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோங்க. ஆல்ரெடி வந்து சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 300 கொஷின்ஸ்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். தமிழில் 350 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோங்க. எல்லாமே ஒரே வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சோசியல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டாக ஒரு 300 கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து இன்றைக்கான 50 கொஷின்ஸ் வந்து பார்த்தலாம். பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸ் வந்து இன்னும் 1 hour மேக்ஸிமம் 1 டேயில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரே வீடியோவை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். ஸோ அதையும் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஆன்சர்ஸும் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இடையில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேப்பர் 2 படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் இதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சனாலே போதும். அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் பேப்பர் 2 6 to 10 படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வந்து இப்போ நம்ம பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இப்போ ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா 499க்கு வந்து ஃபுல் நோட்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். பேப்பர் 1னா எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்ந்து வாங்கிக்கலாம். ஸோ அது கூட இந்த டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு, அது இல்லாமல் ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இல்லை பேப்பர் 2 அப்படின்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். எல்லாமே சேர்ந்து இப்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ மேலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். லிமிடெட் ஆஃபர் தான். ஸோ சீக்கிரம் வாங்கி டெஸ்ட் எல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ எனக்கான 50 கொஷின்ஸ் பார்த்துலாமா? ஸோ இடையில உங்களுக்கான கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 101வது கேள்வி, சரியான இணையை காண்க. ஸோ இன்னையிலேருந்து பார்க்குற கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கிளியராக வீடியோ பாஸ் பண்ணி வச்சு டெஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். சரியான இணையை காண்க. ஸோ 4ல் ஏதோ ஒன்று சரி, அது எதுன்னு கேட்டிருக்காங்க. குமரகம் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. குமரகம் இல்லை குமகம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? குமகம், சரிங்களா? குமகம்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், குமகம், சரிங்களா? ஸோ இந்த பறவைகள் சரணாலயம் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறாங்க. ஸோ தமிழ்நாடுங்களா? கிடையாது. ஸோ இது வந்து கேரளா, சரிங்களா? எங்கே? கேரளா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பரத்பூர் பறவைகள் சரணாலயம் ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதுவும் தவறு தான். இது வந்து ராஜஸ்தான். ராஜஸ்தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மியானி பறவைகள் சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, சரிதான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் வந்து கேரளாங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. இது வந்து தமிழ்நாடுங்க. தமிழ்நாட்டில் எங்கேங்க? திருநெல்வேலியில் தான், கரெக்டாக? ஸோ அப்போ இதில் வந்து சரியான இணை தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற 3மே தவறு தான், சரிங்களா? ஸோ அந்த தவறானதுக்கு எது சரியான ஆன்சர்னு சொல்லியிருக்கேன். குமரகம் பறவைகள் சரணாலயம் வந்து கேரளா, பரத்பூர் பறவைகள் சரணாலயம் வந்து ராஜஸ்தான், கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் வந்து தமிழ்நாடு, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்க கொஷின்ஸுங்க. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. அடுத்த 102வது கேள்வி, கூற்றுகளை ஆராய்க. கூற்று, உப்பு சட்டத்தை மீறியதற்காக ராஜாஜி கைது செய்யப்பட்டார். காரணம், ராஜாஜியின் தலைமையில் 12 தொண்டர்கள் உப்பு சட்டத்தை மீறி உப்பை அள்ளினர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்க? கூற்று காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உப்பு சத்தியாகிரகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருச்சியிலேருந்து வந்து வேதாரண்யம் வரைக்கும் வந்து நடந்ததுங்க. ஸோ ராஜாஜி அவர்கள் தலைமையில் வந்து ஒரு 100 பேர் பக்கம் அந்த இதில் போயிருந்தாங்க. அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 தொண்டர்கள் பக்கம் போயிருந்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க உப்பு அள்ளனங்காட்டி வந்து அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைது செய்யப்பட்டார்கள். ஸோ இதுவும் சரிதான், சரிங்களா? அடுத்தது 103, தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் ஹெட் ஆஃபீஸ் எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கேங்க? கொல்கத்தா. ஆப்ஷன் பி, கொல்கத்தா. 104வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானவை? ஸோ 4ல் வந்து எது வந்து தவறுங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், மதுரையிலிருந்து கிழக்கில் சிலைமான் என்ற ஊருக்கு அருகில் கீழடி உள்ளது. ஸோ நான் சொல்லியிருந்தோம் அகழ்வாராய்ச்சி பொறுத்த வரைக்கும் ஸோ எந்தெந்த இடங்கள் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஊர் நியர்பை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ரொம்ப நியர்பை ஊர் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். மதுரையிலேருந்து கிழக்க வந்து பார்த்திங்கன்னா சிலைமான் என்ற ஊருக்கரையில் வந்து கீழடி இருக்குங்கிறாங்க, சரிங்களா? இது சரிதான். ஸோ சிவகங்கை மாவட்டங்க 12 கிலோமீட்டருக்கு, மதுரையிலேருந்து 12 கிலோமீட்டரில் இருக்குது, சரிங்களா? ஸோ அடுத்து அகலாய்வுகளின் மூலம் செங்கற்கட்டுமானங்கள், கழிவுநீர் வழிகள் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, சரிங்களா? ஸோ இதுவும் சரிதான். அடுத்தது அகலாய்வுகள் மூலம் கீழடி சங்க காலத்திற்கு முந்தையது அப்படிங்கிறாங்க. இந்த அகழ்வாராய்ச்சி மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழடி அப்படிங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்திற்கு முந்தையதுங்கிறாங்க, சரிங்களா?
ஸோ இது வந்து தவறு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தை சேர்ந்தது தான். சரிங்களா? இப்போ அப்டேட்டில் இருந்தது தான். சங்க காலத்தை சேர்ந்தது தான் வந்து இந்த கீழடி. ஸோ அடுத்து சல்ஃபர் கம்பிகளும் அகழாய்வுகளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ நம்ம கீழடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, ஸோ நம்ம வந்து சுடுமண் பொருட்கள் வந்தது, தங்க ஆபரணங்கள் கண்டுபிடிச்சாங்க, சங்கு வளையல்கள், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே கீழடியில் கண்டுபிடிச்சது தான். சரிங்களா? அப்போ எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அகழ்வாராய்ச்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சங்கு வளையல்களெல்லாம் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கீழடி தான். சரிங்களா? சங்கு வளையல்கள், அதே வந்து தங்க ஆபரணங்கள், சுடுமண் பொருட்கள், சரிங்களா? சுடுமண் பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழடி தான். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 105 பொறுத்துக சட்டப்பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஷினை பாஸ் பண்ணி வச்சு டெஸ்ட் எழுதி பாருங்கள். பிரிவு 16 வந்து எதுங்க, பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். ரெண்டாவது பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கும் பாதுகாப்பு பெறும் உரிமை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிரிவு 26 சம விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிரிவு 27 வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். அடுத்தது பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரத்திற்கான பாதுகாப்பு. சரிங்களா? கிளியருங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள் 3, 1, 5, 4, 2 ஆப்ஷன் பி தான் வந்து சரிங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள், பிரிவுகள் எல்லாமே. ஸோ அடுத்து 106 பொறுத்துக நிகழ்வுகளும் காலம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம பார்க்குற கொஷின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயர்லேருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோங்க. அதனால் வந்து அதையும் சேர்த்து படித்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் கிளியராக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் நம்ம சேர்த்தே நம்ம கொடுத்துருக்கோங்க. ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதுக்கான காலங்கள் கொடுத்துருக்காங்க. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் 1950, மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் வந்து 1958 சரிதான். உள்ளூர் நிர்வாக சீர்திருத்த சட்டம் 1957, தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 கரெக்டுங்களா? மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் 1950, மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் 1958, உள்ளூர் நிர்வாக சீர்திருத்த சட்டம் வந்து பார்த்தோன்னா 1957ங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994. ஸோ ஆன்சர் 3, 2, 4, 1 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பேப்பர் 1க்கு வந்து 1 to 5 தான், 1 to 5 தாங்கிறீங்க. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்பெஷல் டேட் எழுத போகிறோங்க. ஸோ அதனால் வந்து 1 to 5 அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக 100% வந்து எப்படி சொல்ல தரவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? 6 to 8 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பேசிக்ஸாக கொஞ்சம் பார்த்துட்டு போய்க்கோங்க. ஒரு சேஃப்டிக்காக நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஏன்னா வந்து நார்மலாக டிஎன்டேட்னா கண்டிப்பாக பேப்பர் 1க்கு 1 to 8 படிக்கிறோம். பட் ஸ்பெஷல் டேட்டுக்கு 1 to 5 தான் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எதுவாக இருந்தாலுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து தரவாக படிச்சுங்க 1 to 5. தென் அது இல்லாமல் இப்போ இருக்கிற 6 to 8 வந்து கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துட்டு போய்க்கோங்க. ஓகேங்களா? ஸோ கூற்று வந்து பாருங்கள். கூற்று குவ்வம் நதிக்கும் எழும்பூருக்கும் இடையில் ஒரு சிறு பகுதி நிலத்தை 1639 தமர்லா பிரிட்டிஷ்க்கு வழங்கினார். சரிதான். காரணம் பிரான்சிஸ் டேயுடன் மொழிபெயர்ப்பாளரான பெரி திம்மப்பா மற்றும் உயர் அலுவலர் ஆண்ட்ரூ கோகன் உடன் இருந்தார். ஸோ இதுவுமே சரிதாங்க. ஸோ எந்த வருஷம் உங்களுக்கு ஆகஸ்ட் 22, 1639 வந்து பிரிட்டிஷாருக்கு வழங்கினாங்க. கரெக்டு தாங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டுமே சரிதான். அடுத்த 108 இவற்றுள் எது 1957ஆம் ஆண்டு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ஏற்பட காரணமாக இருந்த அமைப்பு எது? ஸோ எதனால் வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து உங்களுக்கு அமைப்பு வந்து கொண்டு வந்தாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தேசிய நீடிப்பு சேவை. தேசிய நீடிப்பு சேவை. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது வந்து 1957ஆம் ஆண்டு பல்வந்த்ராய் மேத்தா குழு வந்து அமைக்கப்பட்டது. ஸோ எந்த வருஷம் 1957 ஆண்டுகள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா சமூக மேம்பாட்டு திட்டம் 1952 மற்றும் தேசிய திட்டப்பணி சேவை 1953 ஆகியவற்றின் செயல்பாடுகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் ஒவ்வொரு கிராமப்புற வளர்ச்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் வந்து முறையை வந்து பரிந்துரைத்தது. சரிங்களா? ஸோ இந்த திட்டங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதோட ஆண்டுகளும் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. பல்வந்த்ராய் மேத்தா குழுனால என்ன 1957. டக்குன்னு நம்ம கேட்டாலே வந்து ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆண்டுகள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 109 பின்வருவனவற்றுள் எந்த காரணி விவசாயத்தை தீர்மானிப்பதில்லை? எந்த காரணி விவசாயத்தை தீர்மானிப்பதில்லை? ஆன்சர் வேதியியல் காரணி. ஸோ மற்றெல்லாம் வந்து பாருங்கள்.
இயற்கை காரணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலப்பரப்பு, காலநிலை, மண் மற்றும் நீர்வளத்தை வந்து பற்றினது வந்து இயற்கை காரணிகள். உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம், மின்சார போக்குவரத்து மற்றும் சந்தை பற்றினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்கட்டமைப்பில் வருங்க. தொழில்நுட்ப காரணிகள் அப்படிங்கிறது வந்து வீரியமிக்க விதைகள், இயந்திரங்கள் மற்றும் ரசாயன உரங்களை பற்றினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப காரணிகளில் வரும். சரிங்களா? ஸோ விவசாயத்தை தீர்மானிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேதியியல் இதில் தான் வரும். அதான் அதில் வராது. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த 110 பொறுத்துக. நிர்வாக அதிகாரம். நிர்வாக அதிகாரம் யார்கிட்டங்க இருக்குது? முதன்மை அமைச்சர்களின் அமைப்பு. கேபினெட் அமைச்சர்கள் வந்து சட்டப்பிரிவு 53(2) கரெக்டுங்களா? ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஆன்சர் 4213ங்க. நிர்வாக அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை அமைச்சர்களின் அமைப்பு. தென் கேபினெட் அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சரை நியமித்த. இராணுவ அதிகாரம் வந்து சட்டப்பிரிவு 53(2). அடுத்து நீதி அதிகாரம் வந்து சட்டப்பிரிவு 72. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பொறுத்துக்க. பொன் புரட்சி. பொன் புரட்சி எதுங்க? பழங்கள் மற்றும் தேன் உற்பத்தி பொன்னில் வருங்க. வெள்ளி புரட்சி. வெள்ளினால என்ன? முட்டை, கோழிகள் எல்லாமே வெள்ளி. சிவப்பு. சிவப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இறைச்சி. பழுப்பு. பழுப்பு புரட்சிங்க தோல், கோகோ உற்பத்தி எல்லாம் வந்துடுங்க. மஞ்சள் புரட்சினால எண்ணெய் வித்துக்கள் தான். சரிங்களா? கரெக்டுங்களா? ஸோ 5, 4, 2, 3, 1 கரெக்டுங்களா? ஸோ ஆன்சர் வந்து என்னங்க? டி. ஆப்ஷன் டி தான் வந்து சரிங்க. பொன் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து பழங்கள் மற்றும் உற்பத்தி. வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முட்டை மற்றும் கோழிகள். சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இறைச்சி உற்பத்தி. பழுப்பு புரட்சி அப்படிங்கிறது வந்து தோல் மற்றும் கோகோ உற்பத்தி. மஞ்சள் புரட்சிங்கிறது வந்து எண்ணெய் வித்துக்கள். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். எல்லாமே புக்கில் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் தான். சரிங்களா? அதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்கணும். அதுலேருந்து நம்ம கொஷின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கோங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 112 அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது? எந்த பிரிவு வந்து பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி சொல்லுதுங்க? சட்டப்பிரிவு 75. ஆப்ஷன் பி. சட்டப்பிரிவு 78. சாரிங்க 78. நானே மாற்றி சொல்லிட்டேன். சட்டப்பிரிவு 78 தான் வருங்க. ஸோ அடுத்தது 113 இரவும் பகலும் செயலுடன் உள்ள அழகான கடற்கரை எதுங்க? ஸோ இரவும் பகலும் ரெண்டுமே வரது எதுலைங்க? நம்ம மெரினா கடற்கரையில் தான். ஸோ அடுத்து 114 உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி அமைந்துள்ள இடம். உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி அமைந்துள்ள இடம் வந்து எதுங்க? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பள்ளத்தாக்கு. கரெக்டுங்களா? ஆப்ஷன் சி முப்பள்ளத்தாக்கு. ஸோ இது வந்து எங்கே இருக்குங்க? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் தான் இருக்குது. இங்கே இருக்குது, சீனாவில் இருக்குது. இதோட மொத்தமாக மின் உற்பத்தி திறன் வந்து பார்த்திங்கன்னா 22,500 மெகாவாட்ஸ் இருக்குங்க. சரிங்களா? இதோட மொத்தமாக மின் உற்பத்தி திறன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 22,500 மெகாவாட் இருக்குங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோன்னு கூட கேட்கலாம். ஸோ அடுத்து 115 இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் இந்தியாவில் உள்ள எங்கு தொடங்கப்படாத எந்த ஊரில் தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை வந்து முதல்ல இந்தியாவில் எங்கே தொடங்கப்பட்டதுங்க? ஆன்சர் ஜாம்ஜெட்பூர். ஜாம்ஜெட்பூர். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 116 கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது வந்து தவறாக கொடுத்துருக்காங்க? ஸோ எது வந்து தவறாக கொடுத்துருக்கான்னு கேட்டிருக்காங்க. உலகின் 68% நிலக்காடுகள் பசிபிக் பெருங்கடலில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கடல் பகுதியில் தான் வந்து அதிகமாக இருக்குது ஏற்படுகிறது. கரெக்டாக? 68% வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கங்கள் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் தான் இருக்குது. 33 நிலநடுக்கங்கள் மத்திய தரைக்கடல் பகுதி, அதாவது வந்து இமயமலை பகுதி வரையிலும் ஏற்படும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? 31 வராதுங்க. 31 தான் வரும். 33 இல்லை, 31% தான் வருங்க. இந்தியாவில் இமயமலை பகுதிகள் கங்கை, பிரம்மபுத்திரா சமவெளிகள் நிலநடுக்க பகுதிகளாகும். சரிதான். 1967 மகாராஷ்டிராவில் உள்ள கொய்னாவிலும் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. இதுவும் சரிதான். 1967 கரெக்டு தான். ஸோ அப்போ இங்கே வந்து 31% வருங்க. ஸோ இங்கே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தவறானதாக கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 117வது கேள்வி. 1950ஆம் ஆண்டில் அரசியலமைப்பு சட்ட தொடக்கத்தில் வந்து தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் கொண்டிருந்தது? ஸோ அதான் வந்து கொஷினை கரெக்டாக பாருங்கள். ஸோ அதான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்கன்னு கேட்கல.
தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள்? சரிங்களா? ஸோ அப்போ வந்து 7+1. ஓகேங்களா? இப்போ ஒரு தலைமை நீதிபதியும் 8 துணை நீதிபதிகள் மாதிரி. சரிங்களா? ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 7 நீதிபதிகள் வந்து இருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில். ஸோ 7+1 நோட் பண்ணிக்க, இல்லை 1+7 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து 118, இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளது? நம்ம இந்தியாவில் மட்டும் எத்தனை இருக்குங்க? ஆன்சர் 18, ஆப்ஷன் டி 18. 119, புலன் இலவச இணையதளம் கணினி சார்ந்த பயன்பாட்டிற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தினால் உருவாக்கப்பட்டது. எந்த நாள், எந்த வருஷம்னு கேட்டிருக்காங்க. எந்த நாளுங்க? ஆகஸ்ட் 22ஆம் நாள் 2009 வருஷம். சரிங்களா? ஸோ 120 கேள்வி, இவற்றில் எது மண் உருவாவதற்கு அடிப்படை காரணமாகாது? அதாவது வந்து ஃபஸ்ட் வந்து மண் உருவாவதற்கு அடிப்படை காரணங்கள் ஒரு 5 எண்ணம் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த 5ல் இங்கே ஏதோ ஒன்று தவறாக கொடுத்துருக்காங்க. எது வருங்க? தாய்ப்பாறை வரும், காலநிலை வரும், சூரியன் வராதுங்க, காலம் வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிற 2 ஏது பார்த்தலாமா? மண் உருவாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக முக்கியமாக ஒரு 5 காரணிகள் வந்து வேணுங்க. தாய்ப்பாறை, காலநிலை, நிலத்தோற்றம், உயிரினங்கள் மற்றும் நேரம். ஸோ இந்த 5மே வந்து வரும். சரிங்களா? ஸோ இந்த 5மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண் உருவாவதற்கு முக்கியமான காரணிகள். ஸோ அடுத்து 121, இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நீர்மின் நிலையம் வந்து எங்கு நிறுவப்பட்டதுங்க? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி டார்ஜிலிங்கில். சரிங்களா? எப்போ? 1897. இதெல்லாம் டக்கு நம்ம கொஷினை பார்த்தால ஆன்சர்ஸ் பண்ணணுங்க. 1897. சரி, முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள். இதே வந்து கர்நாடகாவில் உள்ள சிவசமுத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீர்மின் நிலையம் வந்து 1909 வந்து தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறமா சரிங்களா கர்நாடகாவில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய நீர்மின் திட்டமாக கருதப்படும்னு சொல்லுவாங்க. நம்ம ஆசியாவிலே வந்து பார்த்திங்கன்னா முதலாக தொடங்கப்பட்ட பெரிய நீர்மின் திட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த சிவசமுத்திரம் தான். நோட் பண்ணிக்கோங்க. எந்த வருஷம்? 1902. ஸோ அடுத்தது 122, பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்தாத ஒன்று. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவறானது எது சொல்லுங்கள். பெர்னியர், ஷாஜகான். ஸோ பெர்னியர் அப்படிங்கிறது வந்து யாருங்க? ஃபர்ஸ்ட் வந்து பெர்னியருங்கிறது வந்துங்க ஒரு பிரெஞ்சு மருத்துவர். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷாஜகான் அவர்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருந்தார். ஸோ அதனால் வந்து அது வந்து 2 ஒரே கூற்றுகள் அந்த காலத்து ரிலேட்டானது மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பருத்தி ஆலை. ஸோ மான்செஸ்டர், இதுவும் கரெக்டு தான். அடுத்தது டிஸ்கோ ஜாம்ஜெட்பூர். அதாவது பார்த்திங்கன்னா டாடா இரும்பு எஃகு நிலையம் வந்து நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்ஜெட்பூர் கரெக்டு தாங்க. ஸோ அடுத்து பொருளாதார மையமாக்கல் வந்து பார்த்திங்கன்னா 1980ங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 1991 கரெக்டுங்களா? 1991 தான் வரும். ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்கே தவறானது எதுங்க? தவறானது வந்து ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 123வது கேள்வி, இவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை? ஸோ தவறானது கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன புக்கில் பாக்ஸ் கொஷின் தான். தென்மேற்கு ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர் எங்கேங்க? ஹூப்ளி கரெக்டு தான். ஸோ அடுத்து கிழக்கு மத்திய ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா ஹாசிக்பூர். மேற்கு மத்திய ரயில்வே வந்து ஜபல்பூர் கரெக்டு தான். கிழக்கு கடற்கரை ரயில்வே கொல்கத்தா கரெக்டுங்களா? ஸோ இல்லை, புவனேஸ்வர் தான் வரும். சரிங்களா? புவனேஸ்வர் தான் வருங்க. ஸோ கிழக்கு கடற்கரை ரயில்வேவோட ஹெட் குவார்ட்டர் எங்கேங்க? புவனேஸ்வரம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 124, சரியான கூற்றினை காண்க. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 238 + 12 கரெக்டா? சரிதான். ஸோ சரியான கூற்றுகள் தான் கேட்டிருக்காங்க. 1 சரிதான். ஸோ அடுத்தது 2வது, இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஸோ சரிங்களா? சரிதான். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், மாநிலங்களவை உறுப்பினருக்கு 25 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. ஸோ அதாவது வந்து குறைந்தபட்ச வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான குறைந்தபட்ச வயது வந்து 25ங்கிறாங்க. சரியா? ஸோ தவறுங்க, 30ங்க. அடுத்தது, மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ நேரடின்னு வராதுங்க, மறைமுகமாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக, ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து மாநிலங்களவைக்கான உறுப்பினர்களுக்கு வந்து குறைந்தபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா 30ங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா மக்களால் வந்து நேரடியாக இல்லை, மறைமுகமாக தான் வரும். சரிங்களா? தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 1, 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி 1, 2 மட்டுமே சரி. ஸோ
அடுத்து 125 பின்வரும் எந்த அறிக்கை உண்மையானவை? பின்வரும் எந்த அறிக்கை வந்து உண்மையானவைங்கிறாங்க. ஸ்ரீரங்கராயலு ஆங்கிலேயருக்கு மதராச பட்டணத்தை மானியமாக வழங்கினார் அப்படிங்கிறாங்க. சரியா தவறு. டே மற்றும் கொகன் ஆகிய இருவரும் புனித ஜார்ஜ் கோட்டை கட்டியதற்காக பொறுப்பானவர்கள். சரிங்களா? சரிதான். 1969ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என வேறு பெயரிட்டது. இதுவும் சரிதான். ஆன்சர் வந்து 2, 3மே சரிங்க. 1 மட்டும்தான் தவறு. கரெக்டுங்களா? 1 மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லுவோம், இந்த விஜயநகர மன்னர் வந்து வெங்கடாபதி, இந்த ராயலும் தமரபாலம் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மானியமாக வழங்கியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஆங்கிலேயருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க மதராஸ் பட்டணத்தை. ஸோ அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. தவறு தான். ஸோ 2, 3 மட்டும்தான் சரி. அடுத்து 126வது கேள்வி. ஈரோடு நகராட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஈரோடு நகராட்சி வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுங்க? 1917ஆம் ஆண்டு. 127 பொருந்தாதவற்றை காண்க. நாமக்கல்னா என்ன சொல்லுவோம்? கொல்லிமலை. சேலம் சேர்வராயன் மலை. விழுப்புரம் செஞ்சி மலை. பெரம்பலூர் கல்வராயன் மலை. சரிங்களா? ஸோ இல்லை பச்சை மலை தான் வரும். கரெக்டா? பச்சை மலை தான் வரும். பெரம்பலூர் வந்து பச்சை மலை. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தவறானது வந்து ஆப்ஷன் டி தான் வந்து தவறு. 128 உடனடி விரைவு அவசர சிகிச்சை ஊர்திகள் தேசிய நெடுஞ்சாலையில் ஒவ்வொரு எந்த தொலைவிலும் நிறுத்தப்பட்டிருக்கும்? எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நிறுத்தப்பட்டிருக்குங்க? ஆன்சர் 50 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி 50 கிலோமீட்டர். 129 அதிசய அரிசி என்று அழைக்கப்படுவது எது? அதிசய அரிசி எதுங்க? IR8 தான். ஆப்ஷன் ஏ IR8. ஸோ அடுத்து 130வது கேள்வி. பிரேசிலியா பிரகடனத்தில் இந்தியா எந்த ஆண்டு கையெழுத்திட்டது? பிரேசிலியா பிரகடனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து எந்த ஆண்டு கையெழுத்திட்டதுங்க? 2021. ஆப்ஷன் பி 2021 தான் வந்து கையெழுத்திட்டது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 131 சரியான விடையை காண்க. டேஸ் எனப்படுவது விவசாயத்தில் நவீன யுக்திகள் மற்றும் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி அதிகப்படுத்துவது. ஸோ எது வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து உற்பத்தி வந்து அதிகப்படுத்துவது எதனாலேங்க? தீவிர வேளாண்மை. ஆப்ஷன் சி தீவிர வேளாண்மை. ஸோ அடுத்தது சரியானவற்றை காண்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852 நிறுவப்பட்டது. சரிங்களா? சரிதான். VS சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார். கரெக்டா? வந்து மிதவாதி தான் இவர். தேசியவாதிக்கல மிதவாதி தான் வரும். மிதவாதிகள். சரிங்களா? ஸோ அடுத்தது குடிமை பணி தேர்வுகள் வந்து இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கூறியது. ஸோ இது வந்து தவறு. இந்தியாவில் மட்டும் சொல்லலை. ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் வெளிவந்த சுதேசி மித்திரன் இதழ் வந்து பார்த்திங்கன்னா 1891 ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? 91 தான் ஆரம்பிக்கப்பட்டதுங்களா? கரெக்டு தான். கரெக்டு தானுங்க. 91 தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து 1, 4 மட்டும்தான் சரிங்க. கரெக்டாக 1, 4 மட்டும்தான் சரி. 2, 3 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 133 இவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகழ்வாராய்ச்சியில் வந்து பார்த்தது. நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கான கேள்வி தான். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் கண்டுபிடிச்சாங்க நான் மேலே ஸ்டார்டிங்லேயே கேட்டிருந்தேன். கரெக்டாக? ஸோ அப்போ இதில் வந்து ஏதோ ஒன்று தவறாக கொடுத்துருக்குது. சரி, எது வந்து சரியாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டான ஆன்சர் வந்து சொல்லுங்கள். கமெண்டில் பார்க்கலாம். 134 கூற்றுகளை ஆராய்க. கூற்று அல்பருனி சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொண்டு இந்திய தத்துவங்களையும் கற்றார். காரணம் ஒரு கற்றறிந்த அறிஞரான அவர் இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டு இந்தியாவையும் அதன் மக்களையும் புரிந்து கொண்டார். சரிங்களா? இரண்டுமே சரிதான். காரணம் சரியான விளக்கம். ஸோ அடுத்த 135 கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட் வந்து எது வருங்க? பல்வந்தராய் மேத்தா குழு. கரெக்டா? பல்வந்தராய் மேத்தா குழு தான் ஃபஸ்ட் வந்து. ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன? 1957 பல்வந்தராய் மேத்தா குழு 57. ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் 57. அடுத்தது என்ன வருங்க உங்களுக்கு? அசோக் மேத்தா குழு வரும். அசோக் மேத்தா குழு வந்து பார்த்திங்கன்னா 1977. அடுத்து GVK ராவ் குழு. GVK ராவ் குழு 1985 தான் இவங்க. அடுத்தது 86 வரும்.
கரெக்டா? சப்பையில் வந்து சரியானது எதுங்க? 2, 4, 3 அப்புறம் தான் 1 கரெக்டுங்களா? சமா 2, 4, 3 ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஃபர்ஸ்ட் வந்து பல்வந்தராய் மேத்தா குழு 1957, அசோக் மேத்தா குழு 1977, அடுத்தது ஜிவி ராவ் குழு 1985, அடுத்து 86 எல்எம் சிம்கி குழு. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 136 அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு பொது நீதிமன்றம் எது? கவுகாத்தி கரெக்டு. ஸோ அடுத்து 137 இவற்றில் எது செயற்கையாக உருவாக்கப்பட்ட துறைமுகம்? எது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட துறைமுகம்ங்க? சென்னை. ஆப்ஷன் சி சென்னை. 138 ஜனகண மன தேசிய பாடல் அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து எதுங்க? ஜனகணமன. ஆன்சர் 24 ஜனவரி 1950. 139 கேள்வி 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் வந்து இடம் பெற்றிருந்த பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஸோ எத்தனை பேர் பெண் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் இருந்தாங்க? 15 பேர் இருந்தாங்க. ஆப்ஷன் சி 15. 140 கேள்வி இளஞ்சிவப்பு நிற குறியீடுகள் நிலவரப்படத்தில் வந்து எதை குறிப்பிடுகிறது? இளஞ்சிவப்பில் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிலவரப்படத்தில் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அதையும்? ஆன்சர் பன்னாட்டு எல்லைகள். ஆப்ஷன் டி பன்னாட்டு எல்லைகள்னு சொல்லுவாங்க இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. ஸோ அடுத்து பொறுத்துக்க வந்தவாசி போர் 1760, பாரிஸ் உடன்படிக்கை 1763, பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755, ஆட்காடு போர் வந்து பார்த்திங்கன்னா 1751 கரெக்டா? ஸோ ஆன்சர் 3, 4, 2, 1 ஆப்ஷன் சிங்க. வந்தவாசி போர் வந்து 1760, பாரிஸ் உடன்படிக்கை 1763, பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755, ஆட்காட்டு போர் வந்து 1751. அடுத்து 142 சரியான இணையை காண்க. சரியானது கேட்டிருக்காங்க. மங்தப்பார்கள். ஸோ அதை வந்து மெக்காலேன்னு சொல்லுவோம்ல. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில கல்வின்னு தான் வரும். இங்கே இடைநிலை கல்வின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. 1835 ஆண்டாம் மெக்காலின் குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில கல்வி. சரிதான். கரும்பலகை திட்டம். கரும்பலகை திட்டம் வந்து யாருக்கு எதுக்காக கொண்டு வரப்பட்டதுங்க? கரும்பலகை திட்டம். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடக்க பள்ளிக்கு தான். சரிங்களா? இடைநிலை பள்ளிங்கிறாங்க. ஸோ இது வந்து கிடையாது, தொடக்க பள்ளிக்கு கொண்டு வந்தது தான் இது, தொடக்க கல்வி பள்ளிக்கு. சரிங்களா? ஸோ சாலபோகம் அப்படிங்கிறது வந்து கோவிலுக்கு வழங்கப்பட்ட நிலங்கங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு வழங்கப்பட்ட நிலங்கள். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் வந்து சரியான இணை எதுங்க? ஆப்ஷன் பி 2 மட்டும்தான். ஆப்ஷன் டி 2 மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 143 கீழே கொடுக்கப்பட்டுள்ள வகையில் எது வந்து சரியாக பொருந்தவில்லை? தவறாக எது இருக்குது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நாவிக்கு வராது. என்னன்னு சொல்லுவோம்? ஜிபிஎஸ். அடுத்து ஐரோப்பா கலிலியோ, சீனா P2, புவன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம். சரிதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தான் தவறாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது 144 இவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை? ஸோ தவறானது எது? இபன் பதூதா 14ஆம் நூற்றாண்டு. சரிதான். அல்பரூனி 11ஆம் நூற்றாண்டு, மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டு, அப்துல் ரசாக் வந்து 15ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? 15ஆம் நூற்றாண்டு தான் வரும். நோட் பண்ணிக்கோங்க. அப்துல் ரசாக் அவர்கள் வந்து 15ஆம் நூற்றாண்டு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வருங்க நம்மளுக்கு. நான் மறுபடியும் அகைன் சொல்லிக்கிறோம். இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட பேப்பர் 1ஓட கொஷின் பேப்பர்ஸும் நம்ம சேர்த்து ரிவிஷன் பண்ணுறோங்க. அதனால் வந்து கிளியராக நோட் பண்ணி வச்சு படிங்க. ஸோ இல்லை இந்த மாதிரி டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூட இப்போ நம்ம வந்து 499 ஆஃபரில் வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கூட ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. 145 கீழ்கண்ட வாக்கியங்களில் எது சரியான வாக்கியம்? ஸோ டேனியர்கள் 1220 தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை நிறுவினர். கரெக்டுங்களா? சரிதான். அடுத்து 1862 டேனியர்கள் இந்தியாவில் இருந்த தங்கள் குடியேற்றத்தை ஆங்கிலேயருக்கு விற்றனருங்கிறாங்க. சரிங்களா? ஸோ 1862 வராதுங்க, 1845. ஸோ அடுத்தது தரங்கம்பாடியை டேனியர்கள் டான்ஸ்பெர்க் என அழைத்தனர். சரிதான். சீகன் பால்கோ தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். இதுவும் சரிதான். ஸோ அப்போ ஆன்சர் என்னங்க? 1, 3, 4 மட்டும்தான் சரி. 2 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 146 எது புறச்சட்டகம் பெற்றுள்ள விலங்கிற்கு உதாரணம்?
ஆன்சர் எதுங்க? மீன், மீன்கள். 147 பாக்சைட் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்கம். 148 பொறுத்துக சட்டப்பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. சட்டப்பிரிவு 157, 58 ஆளுநருக்கான தகுதிகள். சட்டப்பிரிவு 63 வந்து பார்த்தோம் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். 72 வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற தண்டனை குறித்து. ஸோ அடுத்து 361 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆளுநருக்கான சிறப்புரிமை. சரிங்களா? 3, 1, 4, 2 தான் சரிங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து 149 கேள்வி. பூமி ஒரு நீல நிற கோள். இதன் பரப்பு டேஷ் எவ்வளோ பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா நீரால் சூழப்பட்டுள்ளது? 71%. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாங்க. பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீல நிற கோள்னு சொல்லுவோம். அதில் வந்து 71% வந்து பார்த்திங்கன்னா நீரால் தான் சூழப்பட்டுள்ளது. சரிங்களா? அதோட பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா 71% தண்ணி மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? நம்ம பூமியில். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். 150 கூற்றுகளை ஆராய்க. கூற்று மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு. சரிதான். காரணம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம். சரிங்களா? கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. சரிங்களா? ஸோ இன்றைக்கான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோங்க. இதில் வந்து உங்களுக்கான ஒரு கொஷின் சொல்லியிருக்கேன். அதுக்கான ஆன்சர்ஸையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு 2 கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம சோசியல்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாங்க 1 or 2 டேஸில். ஸோ அது என்ன அதுக்கப்புறம் ஃபுல் ரிவிஷனும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.